வணக்கம் நண்பர்களே. ராமச்சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி கோகுல அஷ்டமி தினம். இன்றைக்கி பெரும்பாலும் யாதவர்கள் அதிகமாக கொண்டாடுவார்கள் இன்றைய தினம். சொல்லிவிட்டு எனக்கென்று அரசியலில் மற்றும் உறவுகளில் யாரும் எதிரிகள் கிடையாது. நான் எதிரிகளாக யாரையும் நினைத்ததும் கிடையாது. நான் பொதுவாக பேசுகிறேன். யாரையும் அவதூறாக பேச மாட்டேன். மக்கள் மனதில் உள்ளதை அப்படியே சொல்கிறேன். இந்த மாஸ்டர் ஜெய் காலேஜ் அப்படிங்கிற எண்ணத்தில், நினைவாற்றலில் பெருக்குவதற்காக, மக்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். இது சுருக்கம். அதாவது பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்வதில்லை. ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இருக்கும். இன்று கட்சி விட்டு கட்சி தாவி போகிறார்கள், தாவி வருகிறார்கள். எந்த கட்சியாக இருந்தால் தாவி இங்கே வந்துடுறாங்க, அங்கேருந்து அங்கே போகிறாங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சீனியர், அதாவது கலைஞருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், தற்போது என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்று அவருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர் நம்ம துரைமுருகன் அவர்கள் தான். அது ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் திமுக விசுவாசி. பிறக்கும் போதே கலைஞர்னு சொல்லி தான் பிறந்தார். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி. அவர் சொல்கிறார், கட்சி விட்டு கட்சி தாவி போகிறவர்கள், வருகிறவர்கள் விபச்சாரிகள், விபச்சாரத்துக்கு நிகரானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல வேளை தற்போது பெண்கள் யாரும் திமுகவுக்கு வரவில்லை. வந்தால் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று நீங்களும் யூகித்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடையில் வரேன்.